திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலே திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருப்புகலூரில் இருந்த காலத்தில் திருநாவுக்கரசரது நன்னிலைமை காத்து திருவுள்ளம் கொண்ட நம்பர் சிவபெருமான் திருமணி முன்றிலில் உழவாரம் நுழைந்த இடமெல்லாம் பொன்னும் மணியும் பொலிந்து இலங்க அருளினார். அங்கே பொன்னும் மணியும் பொங்குயன அவற்றை பருக்கை என்று கருதி சிறிதும் மதியாது அங்கே வாவியிலே எரிந்தார் அப்பர் பெருமான். பொன்மணியாம் பொருளும் அப்பொருளை குறிக்கும் சொல்லும் புல்லும் கல்லும் அவருக்கு வேறுபடா நிலையை துணிந்த திருப்புகலூர் நாயனார் அருளால் அறம்பயர்கள் வந்து மயக்கினார்கள். விடுத்தவற்றே அழுத்தமிரும் அழுத்த முனிவர் சித்த நிலை தெரியாது செய்யும் பணியின் தலை நின்றார். அத்தனார் திருவடிக்கீழ் அகலாத அன்பும் நினைவும் உருகும் மெய்த்தன்மை உணர்வும் கொண்டிருந்தார். இருவினைகளும் ஒருவ என போக்கினர். காதல் மாதரும் தம் கைத்தவம் எல்லாம் செய்து அவம் உற்றதையும் தெரியாத ஓர் உணர்வில் பெரியாரை பெயர்விக்க ஒரு செயலும் இல்லாததையும் எண்ணி இறைஞ்சி அங்கிருந்து அகன்றார்கள். இந்நிலைமையை ஏழுலகும் அறிந்தன, ஏற்றின. அன்பு உருவத்து வடிவரான வாகீசர் மின்னிலவும் ஜடையார் மெய்யருள் எய்தவரும் நிலை அணித்து ஆக அங்கு சின்னாள் இருந்தார். அந்த கரணம் அருவும் தலைப்பட்டால் தன்னுடைய சரணான தமியேனை புகலூரன் என்னை இனி சேவடிக்கு இருத்திடுவான் என்று எழுந்த முன்னுணர்வின் முயற்சியினால் மொழிந்த திருவிருத்தம் பலவற்றிலே ஒன்று இந்த பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடல் 5, 6, 7, 8, 9 ஆகிய பாடல்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. எனவே இந்த பதிகத்திலே, அதாவது 4ஆம் திருமுறையிலே 105வது பதிகத்திலே 3வது பாடல் இல்லாததினாலே 4வது பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். முதலில் பாடலை காண்போம். பொன் அளவு ஆர்சடை கொன்றையினாய் புகலூர் அரசே மன்னுல தேவர்கள் தேடும் மருந்தே வலஞ்சுழியாய் என்னளவே உனக்கு ஆட்பட்டு இடைக்கலத்தே கிடப்பார். என்னளவே உனக்கு ஆட்பட்டு இடைக்கலத்தே கிடப்பார். உன் அளவே எனக்கு ஒன்றும் இறங்காத உத்தமனே என்று பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். பொன் அளவு அப்படின்னு பொன்னை ஒத்த நீண்ட சடை, செஞ்சடை,
அந்த சடையிலே கொன்றை பூவை அணிந்திருக்கிறார். அதனால தான் கொன்றையினாய் என்று அழைக்கிறார். புகழூருக்கு அரசனே என்கிறார். அடுத்த நிலை பெருமையுடைய தேவர்களெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிற அமுதம் யாரு என்றால் நம்முடைய அக்னீஸ்வர பெருமான் தான். அடுத்து சொல்லுகிறார், உடனே திருவலஞ்சுழி நினைவு வருகிறது அவருக்கு. திருவலஞ்சுழி பெருமானே, எனக்கு சிறிதும் இரக்கம் காட்டாத மேம்பட்ட பண்பினே, எனக்கு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டலையே. உனக்கு அடிமையாக நான் அமைந்தும் கட்டுக்கும் வீட்டுக்கும் இடையே கிடப்பவர் தம் என்னை தவிர உன் அறியவர்கள் வேறு யாவர், என்னை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என்றார். பொன் அளவு யார் சடை கொன்றையினாய், பொன் அளவில் உன்சடையான் என்றெல்லாம் சொல்லு. புகழூர் அண்ணல் தேவர்கள் என்ன யாரு? திருமால் பிரம்மன் முதலியவர்கள் வருத தேடி வருகிறார்கள். இங்கே சரியையிலும் முதலிய இறப்பில் தவத்தின் நெறியிலும் பிற அகந்தை தெனியிலும் அறியா, முதலிய இறப்பின் தவத்தின் நெறியிலும் பிற அகந்தை நெறியிலும் அறியா நெறியிலும் தேடிப்பெற முயலும் மருந்தே என்கிறார் பெருமானே. அப்படிப்பட்ட மருந்து போன்றவன் நம் பெருமான். பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய மருந்து அல்லவா அவன். அதனால ஞானானந்த மருந்தே என்றார். திருவலஞ்சுழி திருக்கோயிலே கொண்டருடைய தேவா தேவா என்று எனக்கு ஒன்றும் இறங்காதனாக இருக்கிறார். உத்தமனே, உத்தமன். இங்கே பெருமானை சொல்கின்ற பொழுது சாதாரணமாக உத்தமம் மத்தியமம் அதமம்னு சொல்லுவாங்க இல்லையா. இவர் உத்தமனாயிருக்கிறார். அப்படி உன் திருவடிக்கு ஆட்பட்டும் தொண்டு பூண்டும் இடைக்காலத்தே கிடப்பவர், இடைக்காலத்திலே கிடப்பவர் வேறு யாருமே இருக்க முடியாது. அப்படி யான் ஒருவனே ஆனேன், என்னிடத்திலே இறக்கமே காட்டப்பட்டேன் என்கிறாயே. கட்டுக்கும் வீட்டுக்கும் இடைக்காலத்தே கிடப்பார் யான் என்று பிறர் யார்? யாரும் இலர் தமியேற்கு இறங்காய் என்று பாடுகிறார். இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் என்று 4ஆம் திருமுறையிலும் பாடுகிறார். 81வது பதிகத்தில் இந்த பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பொன்னளவார் சடை கொன்றையிட, பொன்னளவார் சடை கொன்றையின புகழூர் அரசே, மண்ணுள்ள தேவர்கள் தேடும் மருந்தே வலஞ்சுழிய, என்னளவே உனக்கு ஆட்பட்டு இடைக்கலத்தே கிடப்பார், உன்னளவே எனக்கு ஒன்றும் இறங்காத உத்தமனே, எனக்கொன்றும் இறங்காத உத்தமனே, உத்தமனே, உத்தமனே. எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புகலூர் சென்று அப்பர் பெருமானுக்கே அவர் சொல்லுகிறார் ஒன்றும் இறங்காத உத்தமன் என்று அந்த பதிகத்தை பாடி எங்களிடத்திலும் இரக்கம் கொண்டு எங்கள் பிறவி பிணியை அறுத்து பிறவா நெறி தர வேண்டும் என்று வேண்டி அருள் பெற்று அருமையாக நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.